தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய திட்டங்களில் மகத்தான திட்டமான உங்களுடன் முதலமைச்சர் என்கிற இந்த மக்களுக்கான முகாம் நம்முடைய வீரபாண்டி ஒன்றிய கழகத்திலே அனைத்து பகுதிகளிலுமே மிக சிறப்பாக நடைபெற்று இன்று நம்முடைய வீரபாண்டி ஊராட்சியும் அக்கரப்பாளையம் ஊராட்சியும் இணைந்து இந்த முகாம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த முகாமிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தெற்கு வட்டாட்சியர் அவர்களே, நம்முடைய வீரபாண்டி கிராம ஊராட்சியினுடைய ஆணையாளர் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து துறையினுடைய அரசு அதிகாரிகளே, எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஊராட்சி மன்றத்துடைய தலைவர்களே, துணைத் தலைவர்களே, கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளே, இந்த நிகழ்வில் பங்கு பெற வருகை கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வீரபாண்டி மற்றும் அக்கரப்பாளையம் ஊராட்சியை சார்ந்த அனைத்து பொதுமக்களே, வருகை புரிந்து மக்களுடைய பிரச்சனைகளை உடனுக்குடன் தீர்வு காண வருகை புரிந்து தங்களுக்கான பணியை மிக சிறப்பாக பணிபுரிந்திருக்கக்கூடிய அனைத்து துறையினுடைய அரசு அதிகாரிகளே, அலுவலர்களே, ஊராட்சி செயலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய சார்பாகவும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற இந்த 4.5 ஆண்டு காலத்தில் தமிழ் மக்களுக்காகவும் நம்முடைய பகுதி மக்களுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் எண்ணற்ற பல திட்டங்களையும் சலுகைகளையும் அறிவித்து திராவிட மாடல் நாயகராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் நம்முடைய மக்கள் ஒவ்வொரு அரசு அலுவலகத்திலும் போய் அவர்கள் மணிக்கணக்கில் நின்று தங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அந்த சூழலில் அனைத்து துறையினுடைய அரசு அதிகாரிகளும் நம்மிடத்திலே வந்து மனுக்களை பெற்று அதற்குண்டான தீர்வை உடனுக்குடன் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக கடந்த 2 மாத காலமாக மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்று நம்முடைய வீரபாண்டி அக்கரப்பாளையம் ஊராட்சி நிறைவு விழாவாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு அனைத்து முகாமே எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் மிக சிறப்பாக அனைத்து துறை அரசு அதிகாரிகளும், நம்முடைய வட்டாட்சியர், நம்முடைய வீரபாண்டி ஊராட்சி ஆணையாளர், அவருக்கு உறுதுணையாக நம்முடைய ஒன்றியத்திலே பணிபுரியக்கூடிய ஊராட்சி செயலாளர்களும் உறுதுணையாக இருந்து இந்த முகாமை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எந்த விதத்திலும் சிரமப்படக்கூடாது என்பதுதான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவருடைய எண்ணம். மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், அவர்களுடைய கிடைக்கக்கூடிய பட்டாவாக இருக்கட்டும், உதவி தொகையாக இருக்கட்டும், அதுபோல அடிப்படை வசதிகளாக சாலை வசதியாக இருக்கட்டும், லைட் வசதியாக இருக்கட்டும், இது போன்று எண்ணற்ற சலுகைகளும் திட்டங்களும் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய ஆட்சி காலத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இன்னும் நடைபெறும். ஆகவே வருகை புரிந்திருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு என்றென்றும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த முகாமை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். முகாமில் இன்னும் தகவல் தெரியாதவர்களுக்கும் தெரியப்படுத்தி நம் பகுதிக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளிடம் எண்ணற்ற திட்டங்கள் இருக்கின்றன, அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை நம்முடைய அரசு அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் நம்முடைய கழகத்தை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் முன்னோடிகளுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களின் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.